மக்களவையில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி. மசோதாவுக்கு ஆதரவாக 298 பேரும் எதிராக 230 பேரும் வாக்களித்ததால் 2 பங்கு வாக்குகளுக்கு 54 வாக்குகள் குறைந்தன. பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோற்கடிக்கப்பட்டு விட்டது என ஆண்டிப்பட்டி பரப்புரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உற்சாகம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான், அடுத்து வரப்போவதுதான் மாபெரும் வெற்றி என்றும் பேச்சு. தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான், அடுத்து பெற இருக்கிற மாதிரி அதான் மாபெரும் வெற்றி. தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடிக்க இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. மகளிர் இடஒதுக்கீடு என்ற முகமூடி போட்டு மசோதாவை பாஜக கொண்டு வந்ததாக விமர்சனம். மகளிர் இடஒதுக்கீடுன்னு முகமூடி போட்டு தொகுதி மறுவரைய பாஜக கொண்டு வந்த மசோதாவை இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று தோல்வி அடைய வச்சிருக்காங்க. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியை வெடிவெடித்து கொண்டாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கியும் உற்சாகம். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததால் சட்டையை மாற்றிய முதலமைச்சர். ஆண்டிப்பட்டி பரப்புரையில் கருப்பு சட்டையில் இருந்த நிலையில் திண்டுக்கல் பரப்புரையில் வெள்ளை சட்டைக்கு மாறினார். பன்னிரண்டு ஆண்டுகால ஆட்சியில் பிரதமர் மோடி சந்தித்த மாபெரும் தோல்வி இது. இபிஎஸ் சந்தித்துள்ள படுதோல்வி என்றும் தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்ன தமிழினத்துறை எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய படுதோல்வி இது. தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது என எக்ஸ் தளத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிவு. எதிர்பார்த்ததை விட மசோதாவுக்கு எதிராக அதிக ஆதரவு கிடைத்ததாக திமுக எம்பி டி.ஆர். பாலு பேட்டி. அத்தனை தலைவர்களும் என்கிட்ட அது ஸ்டாலின் சாரி கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா தலைவர் போராடினார். அது ரொம்ப போற்றப்பட வேண்டிய ஒரு மேட்டர். ஏன்னா அதை மறந்துடாம தலைவர் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரசியலமைப்பை உடைக்க பெண்கள் என்ற பெயரில் தந்திரமாக கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை இந்தியா கூட்டணி தடுத்து வீழ்த்திவிட்டது. அரசியலமைப்பு வாழ்க்கை என்றும் எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி கருத்து. வெற்று விளம்பரத்திற்காக வடக்கு தெற்கு என்ற அரசியலை எதிர்க்கட்சியினர் செய்வதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்ற பிறகு தெற்கு வடக்கு என பார்க்க முடியாது என விளக்கம். இந்தியா கூட்டணி பெண்களை அவமதித்துள்ளதாக மசோதா மீதான பதில் உரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்கும் மசோதாவை காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தடுத்து விட்டதாக விமர்சனம். 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நடைபெற்றால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தலா 50% தொகுதிகள் உயரும் என மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இந்திய பெண்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள்.
நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. பெண் இனத்திற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பச்சை துரோகம் செய்துவிட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் 33% இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்த விடவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம். தனக்கும் பிரதமருக்கும் மற்ற உறுப்பினர்களைப் போல் மனைவி பிரச்சனை இல்லை. மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சால் சிரிப்பலை. Prime Minister and myself don't have that wife issue. So we don't get that input, but we have our mothers and our sisters. தொகுதி மறுவரையறை குறித்து பேசிய போது பிரதமர் குறித்து ராகுல் குறிப்பிட்ட கருத்தால் சர்ச்சை. பாஜக உறுப்பினர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து ராகுல் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கம். கருப்புதான் தீய சக்திகளை விரட்டக்கூடியது. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான திமுக போராட்டங்கள் திருஷ்டி போட்டு போன்றது என பிரதமர் மோடி பேசியதற்கு கனிமொழி பதிலடி. Our leader M.K. Stalin hoisted a black flag. You dismissed it by saying that black flag or blue flag does not matter. You brushed it aside. Yes, sir, you brushed it aside by saying a black flag or a blue flag does not matter. A black flag is a sign of protest. A sign to say we will stand up and fight and we shall not give up. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும், தொகுதிகள் குறையும் என முதலமைச்சர் அவதூறு பரப்புவதாக சேலத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலே தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த மாநிலம் பாதிக்காது, அந்த பாதிப்பு அடையாத அளவிற்கு தொகுதி வரையறை செய்யப்படும். வால்பாறையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து கேரளாவைச் சேர்ந்த 7 ஆசிரியர்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. 13வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பிய போது 9வது கொண்டை ஊசி வளைவு மீது விழுந்து நொறுங்கிய வேன். வால்பாறை சாலை விபத்தில் உயிரிழந்த 9 இஸ்லாமியர்களின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. போலீசாரின் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் மூலம் உடல்கள் கேரளாவுக்கு அனுப்பி வைப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இன்று கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ள நிலையில் விமான நிலையத்திலிருந்து பிரதமர் ரோட் ஷோவும் செல்கிறார். தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார். மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்தை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை. தொகுதி மறுசீரமைப்பு மசோதா விவகாரத்தில் முதல்வரின் எதிர்ப்புக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பேச்சு.